தாய்லாந்து எல்லையில் 46 வயதுடைய மலேசிய ஆடவர் ஒருவர் 2 M16 ரக துப்பாக்கிகள் 450 தோட்டாக்களை கடத்த முயன்றபோது கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து மலேசிய காவல்துறை எல்லையில் பாதுகாப்பை அதிகரித்துள்ளது. இந்த சம்பவம் தாய்லாந்தின் சாடாவ் டானோக் பகுதியில் நடந்துள்ளது. கெடா மாநில காவல்துறை தலைவர் டத்தோ அட்லி அபூஷா கூறுகையில், புக்கெட் காயு ஈத்தாம், டுரியான் பூரோங் ஆகிய சோதனை சாவடிகளில் கடுமையான சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். போதைப்பொருள் கடத்தல், பாதுகாப்பு அச்சுறுத்தல்களுக்கு எதிரான தொடர்ச்சியான நடவடிக்கையின் ஒரு பகுதியாக சாடாவ் காவல்துறையினர் நேற்று மாலை 5:35 மணிக்கு ஒரு வாகனத்தை சோதனை செய்தபோது இந்த சந்தேக நபர் பிடிபட்டார். அது மட்டுமின்றி கடத்தல், தடை செய்யப்பட்ட பொருட்கள் நாட்டிற்குள் நுழைவதை தடுக்க அதிகாரிகள் தொடர்ந்து உஷார் நிலையில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.